This video is sponsored by BuyMote mobile app. Hi friends, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகி பால் எடுத்து சின்ன பிள்ளை கொடுக்க வச்சு தான் வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் 6 மாத பிள்ளைகளுக்கு ஊட்டினா அதனால் என்ன வெயிட் கெயின் எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ராகி கூழ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதான் ராகி. நான் ஏற்கனவே ஒரு 4 to 5 hours இதை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். இது இந்த கூழ் நம்ம குடிக்கிறது குழந்தைங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். இதை நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு போய் பார்க்கலாம், வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இது அம்மன் கோவிலெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த கூழ் கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிற கூழ். இந்த ராகியை நம்ம மிக்சியில் அரைச்சி இதோட பால் எடுத்து பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சக்கரை போட்டு காய்ச்சி எடுக்க போகிறோம். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதில் நிறைய புரோட்டீன் சத்து இருக்குது. குழந்தைங்க மட்டும்தான் குடிக்கணும்னு இல்லை, பெரியவங்க கூட குடிக்கலாம். இதை நம்ம குடிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு நம்ம இதை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு வடிகட்டியை வச்சு வடித்து எடுத்துக்குவோம். இதே மாதிரி டெய்லி நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தோன்னா அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்படி டெய்லி பண்ணுறது கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கடையிலே வாங்கி கொடுக்குறது ஈஸியாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதை விட இதுதான் ஹெல்த்தி, நல்லா டேஸ்டியாக கூட இருக்கும். ஒரு தடவை உங்கள் குட்டீஸ் இதே மாதிரி குடிச்சு பழகிட்டாங்கன்னா கடையில் நீங்கள் வாங்கி கொடுக்குறத அவங்க குடிக்கவே மாட்டாங்க. ஓகே, இதை நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ராகி பால் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். அதோட வேஸ்ட் இது. நம்ம கடையில் இந்த தூளாக வாங்கினோன்னா இதையும் சேர்த்து அரைச்சிருப்பாங்க. இது அவ்வளோவா நல்லதில்லை, செமிக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாலில் நீங்கள் ஹெல்த்தி சைடாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது கூட நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிடாதுங்க. பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூலாக வேணும்னா இப்போவே நம்ம இதை போட்டு அரைச்சிருக்குங்க. உங்களுக்கு இல்லைனா பால் பாட்டிலில் கொடுத்து கொஞ்சம் தண்ணியாக கொடுக்குற மாதிரி வேணும்னா இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கூலாக தான் பண்ண போகிறேன், அதனால் இது கூட நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி இதை காய்க்க போகிறேன். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு கிண்டுறோம். இதை கையை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். கொஞ்சம் நேரம் தான் ஆகும், உடனே ரெடி ஆயிரும். இதனால ரொம்ப நேரம் செலவாகிறதா நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு டிஷ் கொடுக்குறோன்னு சொல்லும்போது ஹாப்பி தானே. ஸோ நீங்கள் கொஞ்ச நாள் 2-3 நாள் செய்யும்போது உங்களுக்கு அப்புறம் இது ஒரு பழக்கமாகவே ஆயிரும். ஓகே, இப்போ நம்மளோட கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே ஸ்பூனில் எடுத்து நம்மளோட குழந்தைங்களுக்கு குடிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக ரெடி பண்ணோன்னா ஒரு கிளாஸில் ஊற்றி நம்மளும் குடிச்சிக்கலாம். இந்த ஹெல்த்தியான கூழை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய் பாய்.